ஒர்க் பண்ணுற பேச்சுலர்ஸோட குக்கிங் லைஃப் எப்படி இருக்குங்கிறதா இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ எனக்கு முக்கியமாக ஃபீவர். ஸோ இந்த ஃபீவர்லேயும் வந்து நான் ரசம் எனக்கு குக் பண்ணி சாப்பிட போகிறேன். அந்த வீடியோ தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணேன்னா கறி லீஃப் இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதுதான் எடுத்து ரசம் வைக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இதெல்லாமே என் அம்மாக்கிட்ட நான் கால் பண்ணி கேட்டு தான் ஒவ்வொன்றா செஞ்சுட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் எனக்கு குக்கிங் தெரியும், பட் ரசம் எனக்கு வைக்க தெரியாது. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ரசம் வைக்க போகிறேன். அந்த கேப்பில் வந்து நான் என்ன பண்ணேன்னா ரைஸ் வந்து வேக வைக்கணும் இல்லையா, அதுக்காக எனக்கு தேவையான அளவுக்கு ரைஸ் வந்து நான் அதை வாஷ் பண்ணி குக் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் குக்கர் ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பாயில் பண்ணி சாப்பிட்றது பெட்டர். ஸோ அதனால் இதை க்ளீனாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் தென் அந்த தண்ணியை ரின்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வாட்டர் ஊற்றி நான் ஸ்டவ்வில் போட்டுட்டு அந்த சேம் டைம் நான் தனியாக வந்து ரசத்துக்கு ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய வாய் ரொம்பவே பிட்டராக இருந்துச்சு, பிகாஸ் எனக்கு பயங்கர ஃபீவர். அதனால் ஏதாச்சும் கொஞ்சம் கம்மிஸ் இந்த மாதிரி சோறு ஏதாவது சாப்பிட்டா, புளிப்பாக சாப்பிட்டா ஐ ஃபீல் பெட்டர். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணேன்னா ரசத்துக்கு வந்து இந்த பூண்டு இதெல்லாம் ரெடி பண்ணணும்ல, அதுக்காக வந்து சீரகம், மிளகு இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்ருந்தேன். அட் த சேம் டைம் ரைஸும் ஒரு பக்கம் வெந்துருச்சு. ஸோ அதெல்லாம் அப்பப்போ வேகுதா இன்னும் முழுசாக வந்துருச்சுன்னு செக் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ இதெல்லாம் அப்பப்போ செக் பண்ணிக்கணும். ரொம்பவே கேர்ஃபுல்லாக நம்ம குக் பண்ணோன்னா நம்ம குக்கிங்கில் மோஸ்ட் ஆஃப் மிஸ்டேக் வருது அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரசத்துக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பூண்டு, மிளகு, அதுக்கப்புறம் சீரகம். ஸோ இதெல்லாம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு லைட்டாக குறைன்னு அரைச்சிக்கணும். அட் த சேம் டைம் புளி வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்கன்னா தான் அது ரொம்ப சாஃப்டாகும். ஸோ இந்த புளி வந்து இந்த மாதிரி கை வச்சு நீங்கள் மேஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து அந்த இதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த புளி தண்ணியிலேயே தக்காளியும் போட்டு இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கை வச்சு பண்ணும்போது அந்த ரசத்தோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லியும் நான் என்ன போடுறேன், கையிலேயே போட்டு லைட்டாக அதில் அப்படியே நசுக்கி விடுறேன். ஸோ இப்படி விடும்போது அந்த ரசத்துக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம அம்மாலாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஃப்ளேவர் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து தேவையான சால்ட்டு. ஸோ தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி அண்டு புளி அண்டு சால்ட்டு, மஞ்சத்தூள். லைட்டாக மஞ்சத்தூள் போடுறேன். எனக்கு மஞ்சத்தூள் போடணுமான்னு தெரில, பட் இருந்தாலும் டவுட் இருந்துச்சு போட்டேன். அதுக்கப்புறம் இந்த பூண்டு, சீரகம், மிளகு அரைச்சோம் இல்லையா, ஸோ அதையும் தூக்கி நான் போடுறேன். நம்ம ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி லைட்டாக திரியாக இருக்கிற மாதிரி அரைக்கணும். ஸோ இதையும் வந்து அந்த புளி தண்ணியில் போட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணி அது வந்து ஹீட் பண்ணுறேன். ரசம் எப்போவுமே கொதிக்கக்கூடாது, லைட்டாக தான் ஹீட் ஆகணும். ஸோ கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா இருக்காது ரசம். ஸோ அட் த சேம் டைம் இந்த பக்கம் வந்து கடுகு போட்டு தாளிக்கணும். அதே கேப்பில் நான் ரைஸும் வேக வச்சுட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா காஞ்ச மிளகா ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு லைட்டாக இந்த மாதிரி குட்டியாக தாளிக்கிறது ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ஆயில் போட்டு கடுகு அண்டு காஞ்ச மிளகா ஸோ இதை போட்டுட்டு கையில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப கேஸில் வச்சிங்கன்னா அது ஃபயர் ஆகிடும். ஸோ இதை தாளித்து அந்த இதில் கொட்டிட்டேன். ஸோ இப்போ கொட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக ரசம் ஹீட் ஆகி வரணும். ஸோ ஃபுல்லாக கொதிக்கக்கூடாது, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ நான் இப்படி வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் ரசம் செய்கிறேன். ஸோ ரசம் வந்து ஒரு குட் ஒரு ஃபுட்டு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் இந்த மாதிரி அப்பளம் வச்சுக்கிட்டேன். ஸோ இது ரொம்ப கொதிக்கக்கூடாது இல்லையா, லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே கேஸை ஆஃப் பண்ணிடணும். ஸோ நானும் வந்து ஒரு கொதி விட்டோன்னு ஆஃப் பண்ணிவிட்டேன், கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு. அண்டு இப்போ ஃபைனலாக சாப்பிட போகிறேன். ரைஸ் பார்த்திங்கன்னா ஓகே, நான் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், நான் கேர்லெஸ்ஸாக விடலை, அதனால தான் ரைஸ் பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரசம். என்னோடய அம்மா ஆல்ரெடி குழம்பு கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க நான் வீட்டில் இருந்து ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது, வரும்போது. ஸோ அந்த குழம்பும் நான் வச்சுருந்தேன். நல்லா ரசம் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு அந்த அம்மா கொடுத்த அந்த ப்ரான் குழம்பு இருந்தது. ஃபீவராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த ப்ரான் குழம்பு வந்து சாப்பிட்டேன். வீட்டில் இருக்கும்போது நம்ம கைக்கே எல்லாமே வந்துடும், அம்மாவே எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, பேம்பர்டாக பார்த்துப்பாங்க. பட் தனியாக நம்ம ஒரு பேச்சுலராக தங்கி ஒர்க் பண்ணும்போது தான் ஸோ நமக்கு தெரியும் லைஃப்னால் என்ன, பீப்புள்னால் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸும் கேளுங்க, என்னோடய பர்சனல் லைஃப் தெரிஞ்சுக்கிறோனாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னா நவா லைஃப் கேரை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.